எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. முனிசிபாலிட்டியில் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு இந்த கல்லறை நிலத்துக்காக எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருந்தார். அவர் சொன்னார், 3-4 இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டார். எங்களுக்கு கலெக்ட்ரேட்லேருந்து ஆர்டர் வந்துடுச்சு, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அந்த லேண்டை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம், உங்களுக்கு கல்லறை பூமியாக நாங்கள் நியமித்து கொடுத்துட்றோம். சரி, இவரை ரொம்ப சரி பரவாயில்ல, நமக்கு முனிசிபாலிட்டிலே ஒருத்தர் கிடச்சிட்டார், அவரே போய் எல்லாத்தையும் தேடினார், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு, நாங்கள் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு கோவிட் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை ரொம்ப நாளாக. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. பார்த்தா, நான் ரொம்ப நாளாக சிக்காக இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட்டடாக இருக்கேன், என்னால் ஒன்றும் முடியாது, விட்டுருங்க என்னை அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார். மனுஷர் ஈவன் இஃப் தி ஆர் ஏபிள் டு ஹெல்ப், சம்டைம்ஸ் அவங்களால உதவி செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் அவர் கொடுத்த வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால், அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால், புரியுதா? ஆல் தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.